வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். சிவபெருமானின் 64 வடிவங்களில் காலபைரவர் வடிவமும் ஒன்று. காலபைரவர் எதிரிகளுக்கு அச்சத்தை தருபவர். தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவர். அப்படிப்பட்ட சக்தி தெய்வமான காலபைரவரை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்தகாசுரன் எனும் அசுரன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்டு தேவ முனிகளை வதைத்தான். தேவர்களை பெண் வேடமிட்டு சாமரம் வீசும் ஏவலை செய்யும்படி பணித்தான். அந்தகாசுரன் சிவனிடமிருந்து இருள் என்ற பெரும் சக்தியை பெற்றமையால் உலகை இருள்மயமாக்கி ஆட்சி செய்தான். தேவர்களும் முனிவர்களும் அவனை அழிக்க சிவனிடம் வேண்டினார்கள். தாருகாபுரத்தை எரித்த காலாக்னியை பைரவமூர்த்தியாக சிவன் மாற்றினார். 8 திசைகளிலும் இருந்த இருளை நீக்க 8 பைரவர்கள் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. அவர்களின் கருணையால் அந்தகாசுரன் அழிந்தான். இதுவே பைரவர் அவதரித்த நோக்கம். பைரவரை ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், யோக பைரவர், ஆதி பைரவர், காலபைரவர், உக்ர பைரவர் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள். இவர் பைரவர் என்றும் அறியப்படுகிறார். பைரவரின் வாகனமாக நாய் குறிப்பிடப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் நாய்களுக்கு பைரவர் என்ற புதுப்பெயரும் வழக்கத்தில் இருக்கிறது. புராண காலத்தில் ஈசனின் மனைவியான தாட்சாயினி தேவியை அவளின் தந்தை தட்சன் அவமானப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டாள். இதனால் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்த சிவபெருமான் தாட்சாயினியின் உடலை கையில் ஏந்தியவாறு கோபமாக திரிந்தபோது அந்த சிவபெருமானை அமைதிப்படுத்த திருமால் தன் சக்கராயுதத்தால் தாட்சாயினியின் உடலை பல துண்டுகளாக அறுத்து இந்த பாரத தேசமெங்கும் தேவியின் அந்த உடல் துண்டுகளை விழச் செய்தார். அந்த இடங்கள் இப்போது சக்திபீட கோவில்களாக உள்ளன. இப்போது அம்மனின் சக்திபீடங்களாக இருக்கும் அந்த புண்ணிய தலங்களை சிவபெருமானே பைரவர் வடிவம் தரித்து காவல் புரிவதாக கருதப்படுகிறது. இந்த பைரவர் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாவார். காசியின் புனிதம் பற்றியும் கங்கையின் புனிதம் பற்றியும் பல விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். சிலர் நேரிலும் சென்று பார்த்திருப்பார்கள். 7 ஜனங்களிலும் செய்த பாவங்களை போக்கும் புண்ணிய தலமாக காசி கருதப்படுகிறது. அந்த வகையில் காசியின் மற்றொரு சிறப்பம்சம் காலபைரவர் சன்னதி. காசியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காலபைரவர் சன்னதிக்கு தனிச்சிறப்பு உண்டு. காசிக்கு சென்றவர்கள் இரவு காலபைரவ பூஜை பார்க்காமல் திரும்புவதில்லை. காலபைரவர் காசி நகரத்தின் சேனாதிபதியாக இருக்கிறார். காசியில் இறந்தவர்களுக்கு யமபயம் கிடையாது. ஏனெனில் தண்டனை கொடுக்க யமனுக்கு அதிகாரமும் கிடையாது. காலனின் அதிகாரம் பைரவர்களுக்கு கிடைத்தால் காலபைரவர் என்று அழைக்கப்படுகிறார். இன்றும் காசி மாநகரம் பைரவர் ஆட்சி செய்யும் இடமாக உள்ளது. காசி மாநகர எல்லையை சுற்றி 8 திக்கிலும் அஷ்ட பைரவர்கள் எழுந்தருளி எல்லையை பாதுகாத்து வருகின்றனர். அதனால்தான் காசி மாநகர எல்லையை விட்டு வெளியேறுகின்ற ஒவ்வொரு பொருளும் காசி காலபைரவர் முன் அனுமதி பெற்றே வெளிவர வேண்டும். காசி மாநகர எல்லையை தொடும்போது யமனும் திரும்பிப் போவார் என்பது ஐதீகம். அதனால்தான் என்னவோ காசி பைரவர் மகாபைரவர் சன்னதிக்கு தனிச்சக்தி உள்ளது. காசி கருப்பு கயிறு யமபயம் நீங்கி வாழ வைக்கின்றது. காசியில் பல்லிகள் ஒழிப்பதில்லை. காசி நகரை சுற்றி 45 கிலோமீட்டர் எல்லை வரையில் கருடன் பறப்பதில்லை. இதற்கு ஒரு புராணக் கதையும் சொல்லப்படுகிறது. ராமர் ராவணவதம் செய்த பின் சேதுவில் சிவபூஜை செய்வதற்காக அனுமனை காசிக்குச் சென்று சிவலிங்கம் கொண்டு வரும்படி தெரிவித்தார். அனுமன் காசியை அடைந்தார். எங்கும் லிங்கங்கள் இருந்ததால் எது சுயம்புலிங்கம் என்று தெரியாமல் விழித்தார். அப்போது ஒரு சிவலிங்கத்திற்கு நேரே கருடன் வட்டமிட்டான். பல்லியும் நல்லுரை கூறியது. இந்த 2 குறிப்புகளினால் அது சுயம்புலிங்கம் என்று அறிந்த அனுமன் அந்த சிவலிங்கத்தை பெயர்த்து எடுத்து புறப்பட்டார். காசியின் காவலாகிய காலபைரவர் அது கண்டு கோபித்தார். என் அனுமதி பெறாமல் எப்படி நீ சிவலிங்கத்தை எடுக்கலாம் என்று கூறி தடுத்தார். பைரவருக்கும் அனுமனுக்கும் கடும் போர் நடந்தது. அப்போது தேவர்கள் வந்து பைரவரை வணங்கி உலக நன்மைக்காக இந்த சிவலிங்கம் தென்றாடு போகிறது, அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பைரவர் சாந்தியடைந்து சிவலிங்கத்தை கொண்டு செல்ல அனுமதித்தார். ஆனாலும் தம் அனுமதி பெறாத சிவலிங்கத்தை எடுக்க முயன்ற அனுமனுக்கு துணை புரிந்த கருடன் காசி நகர எல்லைக்குள் பறக்கக்கூடாது என்றும் பல்லிகள் காசியில் இருந்தாலும் ஒலிக்கக்கூடாது என்றும் பைரவர் சாபமளித்தார். அந்த சாபத்தின்படி இன்னும் காசி நகர எல்லைக்குள் கருடன் பறப்பதில்லை, பல்லிகள் ஒலிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. நவ கிரகங்களின் பிராணனாக பைரவர் இருப்பதால் நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகப் பெயர்ச்சிகளால் தீய பலன்கள் வந்தாலும் பைரவரை வழிபடலாம். நிச்சயம் நற்பலன் கிடைக்கப்பெறும். மேலும் காலபைரவரை பக்தியுடன் வழிபடுவதால் வழக்குகள் கூட சாதகமாகும். முக்கியமாக செய்வினை கோளாறுகள் அகலும். எதிரிகள் பணிவார்கள். மற்றபடி பைரவர்களில் காலபைரவர் மிகவும் விசேஷித்தவர்.
காசியில் பைரவருக்கு வழிபாடுகள் முடிந்த பிறகுதான் காசி விஸ்வநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறும் வழக்கம் உள்ளது. காசி யாத்திரை செல்பவர்கள் கங்கையில் நீராடி வழிபட்டு இறுதியாக காலபைரவரையும் வழிபட்டால்தான் காசி யாத்திரை செய்ததின் முழு பலனும் கிட்டும் என்பது விதியாகும். இவர் ஒரு சில சிவன் கோவிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர். இவர் சனி பகவானின் குருவாவார். அந்த வகையில் இவரை சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சனி தோஷம் தீரும். அதிலும் காலபைரவர் காலத்தை கட்டுப்படுத்தும் பைரவராவார். தாமரை பூமாலை, வில்வமாலை, தும்பை பூமாலை, சந்தனமாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது. வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. சனிதோஷம் முழுமையாக அகல காலபைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம். இந்த காலபைரவ விரதம் என்பது அஷ்டமி திதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. அதில் செவ்வாய்க்கிழமை வருகின்ற அஷ்டமியானது சிறப்பு வாய்ந்ததாகும். பைரவமூர்த்தி விரதத்தினை தொடர்ந்து 21 முறை இருப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. காலத்தின் கடவுள் என சொல்லப்படுவதால் ஒருவரின் தலைவிதியை மாற்றும் சக்தி இவருக்கு உண்டு. நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதால் இவரை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள், நவ கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வர முடியும். சிவபெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்று காலபைரவர். இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவர் ஆவார். நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் உடுக்கை, கயிறு, திரிசூலம், மண்டையோடும் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருகிறார். காலபைரவர் தீய சக்திகள் மற்றும் செய்வினை பில்லி சூனியம் ஆகியவற்றை அகற்ற வல்லவர். காலபைரவரை வழிபடுபவர்கள் தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபடுவார்கள். ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் ஸ்ரீ காலபைரவராக அவதரித்த நாளே காலபைரவாஷ்டமி என கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானதாகும். அந்த நாளில் திருமலின் 8 வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம். அதிலும் அவர் அவதரித்த காலபைரவாஷ்டமி நாளில் அவரை வணங்குவது, சிறப்பு பூஜைகள், யாகங்களில் கலந்து கொள்வது என்பது சகலவித செல்வங்களையும் அள்ளித்தரும். ஸ்வர்ணா கமலரேகை அமைந்திருக்கும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவமூர்த்தியை வணங்குவது இன்னும் சிறப்பானது. ஸ்ரீ ஸ்ரீ பகவத்பாதாள் ஆதிசங்கரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பைரவ வழிபாடு தொன்மையான பிணிதீர்க்கும் வழிபாடு. ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்திருக்கும் பைரவமூர்த்தி மழு, பாசம், சூலம், தண்டம் ஏந்தி காண்பவரை மெய் சிலிர்க்கச் செய்யும் வடிவம் கொண்டவர். நம்பினோர்க்கு சாந்த வடிவமானவர். 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் அவருள் அடக்கம் என்பதால் இவரை வணங்கினால் உயர்வான வாழ்வினை பெறலாம். வடநாளிகள் சிலவற்றில் காலபைரவருக்கு மதுபானம் படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. காலபைரவருக்கு மதுபானம் படைத்து வழிபட்டால் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. பில்லி, சூனியம், மாந்திரீகம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள், தொழில் வீழ்ச்சி, பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிப்பவர்கள், நவகிரக தோஷங்கள், சனியின் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வருபவர்கள், எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் காலபைரவ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது சிறப்பானதாகும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.